ஏன்டா ஒரு மாநாடு நடக்கிறதுக்காக இவ்வளவு கேவலமான விஷயங்களாமாடா பண்ணுவீங்க? ஆகஸ்ட் 21 உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அண்ணா மதுரையில பாரப்பத்தின்ற ஒரு இடத்துல டிவிகே சார்பா 2வது மாநில மாநாட சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சிருப்பாரு. பட் மாநாட்டு திடல்ல தொண்டர்கள் அமர்றதுக்காக சேர்ஸ் எல்லாம் சில பேருக்கிட்ட 1000 கணக்குல சப்ளை பண்ண சொல்லி டிவிகே சார்பா முன்னாடியே பேசியிருந்தாங்க. அவங்களும் சேர்ஸ் எல்லாம் நாங்க டிவிகே மாநாட்டுக்கு தரோம் அப்படின்னு முன்பணத்தையும் வாங்கிக்கிட்டாங்க. ஆனா நம்ம அங்கிளோட உத்தரவுனால டிவிகே மாநாட்டுக்கு கடைசி முதல் நாள்ல சேர்ஸ் எல்லாம் யாரும் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டதுக்கு மேலடுத்த உத்தரவா? சரி இது மட்டும் தானான்னு பார்த்தா டிவிகே மாநாடு நடக்கிறதுக்கு பக்கத்துல உள்ள நல்லா இருந்த ஹைவே ரோட சீரமைக்கணும்னு சொல்லி அந்த ரோட கம்ப்ளீட்டா கெல்லி வச்சுட்டானுங்க. அப்போதான் டிவிகே மாநாட்டுக்கு மக்கள் யாரும் போக முடியாதுன்னு. சரி இது எல்லாத்தையும் கடந்து லட்சக்கணக்கான மக்கள் டிவிகே மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க. கூடவே சில டிஎம்கே கட்சிக்காரனுங்களும் டிவிகே மாநாட்டுக்கு வந்திருந்தானுங்க. ரீசன் இல்லாம இவனுங்க வரமாட்டானுங்கல்ல, மாநாட்டுக்கு வந்து அவதூற பரப்பணும்னு நினைச்சு மீடியாவுல இல்லாத பொல்லாததெல்லாம் பேசி போட்டானுங்க. இதை எல்லாத்தையும் நம்ம தளபதி விஜய் அண்ணா லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி தரமான சம்பவத்தை மதுரை மாநாட்டுல நடத்தி காமிச்சிருக்காரு. ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். நம்ம டிவிகே ஃபேமிலிஸ் மாநாட்டுக்கு வந்த எல்லாரும் சேஃபா வீட்டுக்கு போயிட்டீங்களா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதை ஏன்டா 3 நாள் கழிச்சு கேக்குறீங்கன்னு கேட்டீங்கன்னா சாரி, நான் ஆல்ரெடி மாநாட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாளே ஒரு பெரிய வீடியோ ரெடி பண்ணேன். பட் அந்த வீடியோ அப்லோடு பண்ண முடியல.